கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மையாய் வாழும்போது, வேலை செய்கிற இடங்களிலே உண்மையோடு வாழும்போது, குடும்பத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் வாழும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பரிபூரண நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் செய்கிற வேலைகளாக இருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம், எதை செய்தாலும் அதிலே உண்மை காணப்படுகிறதா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் செய்கிற காரியங்களிலே உண்மை இல்லை. பொய்யான காரியங்களை செய்யும்போது நம்முடைய குடும்பங்கள் எப்படி பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடு உத்தமமோடு வாழும்போது, அவருக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே அநேக சூழ்நிலைகளிலே பொய்யை பேசுகிறார்கள். பொய் பேசும்போது ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். வேதம் சொல்கிறது பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, பொய் பேசும்போது அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் அழிந்து போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய உதடிலே பொய் வருகிறதா அல்லது உண்மையுள்ள வார்த்தைகள் வருகிறதா? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் உண்மை உள்ளவர்களாய் உத்தமமாய் நடக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியிலே பல தீமைகளை செய்து அநியாயமாய் லஞ்சம் வாங்கி தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும்போது ஆக்கினைக்கு தப்பான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே சகல செழிப்பும் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். ஆனால் குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க தேவையில்லாத தீமையான காரியங்களை செய்யும்போது நம்முடைய குடும்பங்களிலே தண்டனை வெளிப்படும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஐஸ்வர்யம் காணப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று தீமையான காரியங்களை செய்வோம் என்றால் கர்த்தருடைய தண்டனைக்கே தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பண ஆசைக்கு விலகி வாழ வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் பண ஆசையிலே சிக்கி இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி விசுவாசத்தை விட்டு விலகி அநேக தீமைகளிலே வேதனைகளிலே சிக்கிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நமக்குள்ளே பணாசை வரக்கூடாது, இச்சை வரக்கூடாது. உண்மையாய் உழைக்கும் போது, உண்மையாய் வியாபாரம் செய்யும்போது, உண்மையாய் தொழில் செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் இருக்கிறோமா? நீதியாய் நடக்கிறோமா? நேர்மையாய் வாழ்கிறோமா? பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையாய் வாழ்கிறோமா? மனம் திரும்பி வாழ்கிறோமா? அவருக்கு விரோதமான பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் உண்மையோடு வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், பரிபூரண நன்மைகளினால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தகுதியுள்ள பாத்திரமாக மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே என்று வசனம் சொல்கிறது.
பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த புத்தியினாலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்படக்கூடாது. நாம் உண்மையாய் வாழும்போது, நாம் உண்மையாய் வேலை செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய குடும்பம் பரிபூரண நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். சொந்த புத்தியினாலே, மாம்ச பலத்தினாலே அதை சம்பாதிக்கலாம், இதை சம்பாதிக்கலாம் என்று சொல்லி யோசிக்காமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இடம் கொடுப்போம். நாம் செய்கிற வேலைகளை, கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் என்று. நமக்குள்ளே தாழ்மை இருக்கிறதா? கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கிறதா? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு தீமையான காரியங்களை விட்டு விலகிவிட்டோமா? கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோமா? தாழ்த்துகிற ஒரு அனுபவம் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். உண்மையாய் வாழும்போது கர்த்தருடைய நன்மைகளை முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பிரியமானவர்களே, உண்மையுள்ள மனுஷனாய் வாழ்வோம். பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குறைகளை மன்னித்து, குற்றங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபாரா ஷாக்கா ராக்கா தூரா கரதரபலா ரியா கபோர ஷேக்கே லேக்கே தினே ஹரதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர். எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய நிந்தை, அவமான, கண்ணீர் எல்லாவற்றை துடைத்து ஆசீர்வதிப்பீராக. தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. கிருபையிலே கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மட்டுமே உதவி செய்ய முடியும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர். என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய சமாதானம் தங்கி இருக்கட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கு கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் அப்பா. என் தேவன் அற்புதம் செய்கிறவர், சுகப்படுத்துகிறவர், விடுதலையாக்குகிறவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுதலையாக்குங்க, பலப்படுத்துங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. முற்றிலுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையில உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. தரித்திர நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக.
நீரே எங்களுக்கு அடைக்கலும், நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர். உடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.